அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்க பாடங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தமிழரின் திருநாள் சிறப்பை உணர்த்துவதாக இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கு. இதுக்குள்ளே இருக்க பாடங்கள். அப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது உரைநடை உலகம்ங்கிறதுல தமிழர் பெருவிழா அப்படிங்கிற பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழர் பெருவிழா எது? பொங்கல் இல்லையா? நம்மளுடைய தமிழருக்கே உரிய சிறப்பான விழா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று. நம்மளுடைய பண்பாட்டை தலைமுறை அந்தந்த தலைமுறை தாண்டியும் வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தலைமுறையினரும் அதை எடுத்து சிறப்பித்து விழாவை கொண்டாடும் விதமாக தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகிறது இல்லையா? ஏன்னா எந்த ஊரில் இருந்தாலும் சரி, பொங்கல் விழா அப்படின்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. வந்து எல்லாரோடையும் உற்றார் உறவினர்கள் எல்லாரோடையும் இருந்து பொங்கல் சமைத்து சாப்பிட்டு அடுத்தவங்களுடைய பரிமாறி இல்லையா, அடுத்தவங்களுக்கும் கொடுத்து தங்களுடைய மகிழ்வை அடுத்தவங்களுடைய நம்மளுடைய உற்றார் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்வார்கள் இல்லையா? அந்த வகையில் தமிழர் பெருவிழா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நுழையும் முன் பார்க்குறோம். விரும்பி கொண்டாடப்படுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த படத்தில் அழகாக பொங்கல் வச்சு சூரிய கடவுளுக்கு அனைவரும் நன்றி சொல்லும் வகையில் இந்த படம் இருக்குது. நம்மளும் இது மாதிரி தானே அன்னைக்கு புத்தாடை உடுத்தி புது பானை புது அரிசி போட்டு வெல்லம் போட்டு சமைத்து இல்லையா, பொங்கலிட்டு கரும்பு வச்சு சாமி கும்பிட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் நம்மளும் செய்வோம். இப்போ இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். இயற்கை வணங்குதல் தமிழர் மரபு. இயற்கை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். அது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். ஆடிப்பட்டம் தேடி விதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆடி மாதங்களில் விதை விதைச்சோம்னா தை மாதங்களில் அறுவடை செய்திடலாம். தை திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் இல்லையா? நம்ம அந்த சமயத்தில் பார்த்தோம்னா தை மாதங்கள், அந்த தை மாதத்தை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்ல எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும். ஏன்னா நல்ல இயற்கை அவ்வளோ அழகான காட்சி தருவதாக இருக்கும். உழவர்கள் இயற்கைக்கும் நம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இத்திருவிழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. அது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. என்ன சொல்கிறாங்க, சில ஊர்களில் 2 நாள் கொண்டாட்டமாகவும் சில ஊர்களில் 4 நாள் கொண்டாட்டமாகவும் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம் போகி திருநாள். அது என்ன போகி திருநாள்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. இது நம்மளுடைய மூதாதையருடைய மொழியாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது ஆன்றோருடைய மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள்.
அன்றைக்கி தானே நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வெள்ளை அடிப்போம். வெள்ளை அடித்து அழகழகாக டெக்கரேட் பண்ணுவோம்ல வீட்டை. ஸோ அதான் சொல்கிறாங்க. இது மார்கழி மாதத்தின் இறுதி நாளாகும். அது என்ன, ஏன்னா விடிஞ்சா தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ புதுசு, அன்னைக்கு எல்லாமே புதுசாக இருக்கணும். அதனால் முதல் நாள் வரையும் எல்லாத்தையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு நிறைய ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அதாவது மார்கழி கடைசி நாள் அன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த பழைய பொருட்கள்லாம், தேவையில்லாத குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு எரியூட்டி அதை சுற்றி நின்று கொண்டாடி கை கொட்டி விளையாடுவாங்களாம். கை தட்டி சுற்றி வந்து நல்ல ஒரு அந்த அந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில ஊர்களில் அதெல்லாம் நடக்குது, பார்ப்போம். இந்த கட்டத்தில் இருக்கிறதையும் பார்ப்போம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, இந்திர விழா அப்படின்னு ஒரு பகுதி வரும். அது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி மழை கடவுளை வழிபடும் நோக்கில் தான் இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாகும். இத்திருநாளன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தழைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அழித்து தாமும் உண்டு மகிழ்வர். என்ன செய்கிறோம், நம்ம இதுதானே செய்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தை மாதமும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்மளும் இதே இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நம்மளும் செய்து அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம் இல்லையா? இங்கே மத நல்லிணக்கமும் ஒன்று சேரும். பக்கத்து வீடு முஸ்லீம் வீடாக இருக்கலாம், கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம பொங்கலிட்டு பிரசாதமாக இருந்தாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம், அவங்க வீட்லேயும் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை கொண்டாந்து நம்ம வீட்டில் கொடுக்குறதும் வழக்கமாக இருக்கும் இல்லையா? இதன் மூலமாக மத நல்லிணக்கத்தையும் நம்ம வச்சுருக்கோம். தமிழருடைய பண்பாடே யாராக இருந்தாலும் உபசரிக்கணும் இல்லையா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழர். அந்த வகையில் நம்ம நல்லிணக்கத்தோடு இருப்போம், எல்லாருடைய நட்புறவு கொள்ளுவோம் இல்லையா? அந்த வகையில் இதை பார்ப்போம். அடுத்தது இந்த கட்டத்தில் இருக்கிறது தை மாதம் முதல் நாள், அதாவது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடப்படுகிறதாம். மாட்டுப்பொங்கல் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர், மாடுகளின் கழுத்தில் மணிகளை கட்டுவர், பூவும் தழையும் சூட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர், பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க இங்கே, நம்ம வீட்டில் மாடு எல்லாம் இருந்ததுன்னா இதானே செய்வோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் என்ன செய்வோம், மாடுகளை அழகாக குளியாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, அதுவும் இப்போல்லாம் வண்ண வண்ணமாக நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும், அழகழகாக அதுக்கு அந்த மாட்டுக்கு நல்ல ஒரு அழகு தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய நிறங்களை நம்ம பயன்படுத்தி நிறைய குங்குமம்லாம் விடுவோம். முன்னாடி குங்குமம்னா மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் வச்சோம். ஆனால் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நல்ல அழகு தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜெரிக்ஸ் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? இப்போல்லாம் பார்த்தோம்னா வண்ண அந்தந்த இப்போ பிளாக் கலர் மாடுனா நல்ல ஒரு எல்லோ கலர் எல்லாம் இது பண்ணிவிட்டு க்ரீனு, அது மாதிரி பச்சை கலரு,
நல்ல அதுக்கு ஏற்ற ஒரு கலரில் இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு நல்ல ஜரிக்ஸ் எல்லாம் போட்டு மின்னு மின்னுன்னு இருக்கும். அந்த மாடு நடந்து போகும்போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அதுவும் இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி அதை அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க. பார்த்துருக்கோம் தானே, நம்ம ஏரியாலலாம் நிறைய நடக்கும் இல்லையா? அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்கும்ல. நல்ல ஒரு ஆர்வத்தோட நம்மளே பின்னாடியே போயிடலாமா அப்படின்னு கூட தோணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த மாட்டுக்கு கொம்பு சீவி அதுக்கு வண்ணங்கள்லாம் நிறைய நிறங்கள், அதான் சொன்னேனே, அதுக்கு ஏற்ற நிறங்களில் பெயிண்ட் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வண்ணங்கள் பூசி அதுக்கும் வந்து பொங்கல்லாம் வச்சு ஊட்டியெல்லாம் விடுவாங்க, திருஷ்டி கழிப்பாங்க. அதெல்லாம் செய்வாங்க. நம்ம ஊர்லலாம் அது செய்வாங்க இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரி, காணும் பொங்கல் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது. அதற்கு முன்னாடி இந்த கட்டத்தில் இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். திருவள்ளுவர் பொ.ஆ.மு. 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 ஆண்டுகள் கூட்டி கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக இங்கே 2018 சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ 2020 இருக்கோம் இல்லையா? அதனால் 2020 கூட்டல் 31 அப்படின்னு பார்த்தோம்னா 2051 அப்படின்னு இந்த ஆண்டு கணக்கிடப்படுகிறது. சரியா? சரி, இப்போ வாங்க காணும் பொங்கல் பற்றி பார்க்கலாம். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலாகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர். இப்போ இந்த கட்டத்தில் இருக்கிறதே பார்ப்போம். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று போற்றப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. நம்ம எப்படி உழவர் திருநாள், அறுவடை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்களோ அதுபோலே அவங்களும் அந்த அறுவடை, அங்கே என்ன விளையும்? கோதுமையெல்லாம் விளையும் இல்லையா? ஸோ கோதுமையை அறுவடை பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்களாம். பஞ்சாப்லாம் லோரி அப்படின்னு சொல்கிறாங்களாம். ராஜஸ்தான், குஜராத்தில் உத்தராயன் அப்படிங்கிற பெயர்களில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் இருக்க அவங்கவுங்க அறுவடை நாளை ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா விளைச்சலுக்கு, இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.